அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது வரலட்சுமி நோன்பு நாளைக்கு. ஆனால் நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை அம்பாளை அழைக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடு முழுக்க சுத்தம் பண்ணி நம்ம மாக்கோலம் போட்டு மாவிளை தோரணம் எல்லாமே கட்டி நம்ம அம்பாளை வரவேற்க நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலையில் நான் எப்படி அம்பாளை எங்கள் வீட்டில் அழைச்சேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் நான் அதிகமான பெண்களை கூப்பிட்ருக்கேன். அதே மாதிரி என் மாமியாரும் இன்னைக்கு நல்லா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கோலத்து மேல நான் என்ன வைக்க போறேங்கிறத வீடியோல பாருங்க. இப்ப நிலைவாசல்ல நான் விளக்கு ஏத்திட்டேன். குலதெய்வத்தை நினைச்சு ஏத்திட்டு நல்லபடியா வரலட்சுமி நோன்பு விரதம் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு நான் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏத்திக்கிட்டேன். கலசம் எடுக்கிறதுக்கு ரெடியா எல்லாமே வச்சாச்சு. இந்த கோலத்துல நான் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. துளசியை தான் வச்சிருக்கேன், துளசி அம்மாவை. ஏன்னா நாளைக்கு ஏகாதசியும் இருக்கனால துளசி பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதனால அவங்கள ஸ்பெஷலா இன்னைக்கு அவங்களையும் வீட்டுக்கு அழைச்சிருக்கேன். அதுல எனக்கு இன்னொரு சந்தோஷமும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வரலட்சுமி அம்பாலை அழைக்கும் போது உருவமும் வைப்பேன், அதே மாதிரி கலசமும் வச்சிருப்பேன். ரெண்டுமே வச்சிருக்கேன். அதனால நானும் மாமியாரும் சேர்ந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கும் போதே பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணியும் வேற வந்துட்டாங்க. அவங்க எதாச்சியா வந்தாங்க, சொல்லாமலே வந்துட்டாங்க. அதனால அவங்களும் வந்ததுனால இன்னைக்கே 2 பேர் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு இன்னொரு டபுள் ஹாப்பி ஆயிடுச்சு. நான் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசத்துல நீர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே சேர்த்து ஏலக்காய், காயின் 1 ரூபாயோ 5 ரூபாயோ காயின் போட்டு நான் கலசமும் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோட அம்பாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்பாள் ரொம்ப சின்ன உருவமாக தான் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் அதை அந்த சைஸில் வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போதைக்கு நான் புதுசாக பண்ணுறனால எனக்கு ரொம்ப எதுவுமே தெரியல. அதனால நான் அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவே வாங்கிட்டேன். இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் இது மாற்றலை. ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் நான் செய்ய செய்ய அவங்களும் வளரணுங்கிறனால பெருசாக நான் வைக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம அரிசி பெருசாக நிறையெல்லாம் போட முடியாது, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் அந்த வாய்ப்பகுதி. அது மேலே தேங்காய் வச்சு அம்மனுக்கு நான் ஆல்ரெடி ஆடி மாதம் வரலட்சுமி நோம்புக்கு நான் என்ன பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த முகம் இந்த வருஷம் புதுசாக அவங்க அலங்காரத்தோடு இருக்கிற முகம் வாங்கியிருந்தேன். இந்த கலசத்தில் வச்சிருக்க முகம் வெள்ளி கலரில் இருக்கும், அதாவது வெள்ளி மாதிரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் நான் வச்சிருந்த அம்பாள் தான். அதனால இவங்களை கலசத்துல வெறும் தேங்காய் மட்டும் வைக்காம அந்த முகத்தை இந்த கலசத்துக்கு நான் வச்சுட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. இந்த 2 அம்பாளையும் நானும் என் மாமியாரும் இந்த வருஷம் சேர்ந்து அழைச்சிருக்கோம். எப்பவுமே ஆரத்தி மட்டும் தான் எடுப்பாங்க. இந்த தடவை அவங்களையும் நான் ஒரு கலசத்தை நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சொல்ல அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த பூஜை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் நான் தான் இதை எடுத்து பண்ணுறேன். பிறந்த வீட்டு சைடும் புகுந்த வீட்டு சைடும் இந்த பழக்கம் இல்லை. ஆனால் நான் 2 3 பேரில் ஆரம்பித்து ஒருத்தரில் ஆரம்பித்து இப்போ 5 பேர் 7 பேர் 9 பேர்னு ஆரம்பித்து இன்னைக்கு நான் 25 பேர் 27 பேர்னு கூப்பிடுற அளவுக்கு என்னை அம்பாள் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் குடும்பமும் நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதையும் நான் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இதை செய்ய முடியலையே, நம்மளால இப்படி பண்ண முடியலையேங்கிற வருத்தம் மட்டும் படாதீங்க. யார் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பா அம்பாள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நானும் எடுத்த உடனே இதை பண்ணலை. 3 வருஷமா ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் கலந்துக்கிட்டு அவங்க எப்படி பண்றாங்கன்னு செஞ்சதை பார்த்து ஆசைப்பட எனக்கு அம்பாள் நம்ம மேல ஆசைப்பட்டு தானாவே நம்ம வீடு தேடி வந்தாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு 2 அம்பாளையும் நாங்க கலசத்தையும் அம்பாளையும் வலது காலை எடுத்து வச்சு மகாலட்சுமி தாயார், அதாவது வரலட்சுமி தாயாரை வரவேற்றுட்டு எங்க பூஜை அறையில அந்த பீடத்துல அமர்த்துறதுக்கு வந்துகிட்டு இருக்கோம்.
நல்லபடியா அம்பால வேண்டிக்கோங்க. 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைங்க. 16 செல்வங்கிறது பணம் காசு மட்டும் இல்ல, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே சேர்ந்தது தான். அதனால அம்பாள் பாருங்க, அந்த நகையில அப்படி ஒரு ஜெகஜோதியா மின்றாங்க. பஞ்சு மாலை சாத்தியாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன அம்பாளுங்கிறனால எனக்கு மாவிலை எல்லாம் வைக்க முடியாது. அதனால சம்பிரதாயத்துக்கு 2 மாவிலை மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சரிசி பரப்பி தட்டுல தான் அது மேலதான் நான் அம்பாளை வச்சிருந்தேன். இந்த தடவை புதுசா நான் 2 பக்கட்டும் அந்த அலங்காரத்துக்காக வாங்கின பொருள் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப அம்சமா இருந்துச்சு. முகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கலையா இருந்துச்சு. இது எங்க வீட்டுக்காரர் தான் செலக்ட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கலசம் அத்தை கொண்டு வந்தாங்க. அதையும் நான் வாங்கி அதுக்கான மனையில வச்சுட்டேன். அது லக்ஷ்மி குபேரர் போட்டோ பின்னாடி இருக்கும். அதுக்கு நேரா வச்சுட்டு வெள்ளி விளக்கு என்கிட்ட 2 காமாட்சி விளக்கு சின்னது இருக்கு. அதை ஏத்தியாச்சு. அத்தைய ஃபர்ஸ்ட் நான் குலதெய்வ விளக்கு ஏத்த சொன்னேன். ஏத்திட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு இது எல்லாமே நாங்க ஒவ்வொருத்தரா ஏத்தணும். அதாவது இந்த வரலட்சுமி நோன்பு விரதம் பாத்தீங்கன்னா கடைபிடிக்கிற வீட்டுல வறுமையும் அந்த ஏழ்மை நிலையும் அகலுங்கிறது நம்பிக்கை. இது என்ன பாக்குறவங்களுக்கு என்னை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா நாங்க லைஃப 0ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஒரு சொந்த வீடு கட்டி தனியா பிசினஸ் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சு இப்ப எனக்கும் வேலை கிடைச்சிச்சு. குழந்தை பிறப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா பூஜை செய்ய செய்ய அதுக்கான பலன் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பூஜைக்கான பலன் எப்ப கிடைக்கும்னா, நம்ம பூஜை விளக்கு ஏத்துறது மட்டும் இல்லாம மத்தவங்களை நம்ம கெடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. அதுதான் லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்பதான் அவங்க நம்ம வீட்டுல இருப்பாங்க. பெண்கள் அழுகக்கூடாது, ரொம்ப தகாத வார்த்தைகள் வீட்டுல பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொம்ப கடைபிடிக்கும் போது நமக்கு மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதமும் அந்த பெருமாளோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ரங்கநாதரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா இருக்கும். ரங்கநாதர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஆண்டாள் தாயாரும் இருப்பாங்க. அதனால 3 பேரோட ஆசீர்வாதம் இருந்தாலே அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கிறதா நம்பிக்கை. நம்மளை அறியாமலே சில சமயம் கோபம், அந்த டென்ஷன்ல ஏதாவது ஒன்று பேசிடுவோம். நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது. நானுமே கோவப்படும் போது எனக்கு என்ன அறியாம சில வார்த்தைகள் பேசிடுவேன், அழுவேன். அப்போ பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு சில சமயம் அழுவும் போது நம்ம இவ்வளவு நேரம் பூஜை பண்ணதே கடவுளை இப்படி அவமதிக்கிற மாதிரி அழுவுறமேன்னு சொல்லி நானே என்ன நானே திட்டிக்குவேன் சில சமயம்லாம். இப்பெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது என் வீட்டுக்காரரும் என் பையனும் நானும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கத்துறது, வீட்டுல சாமி கும்பிடும்போது அனாவசியமா பேசுறது இதெல்லாம் நாங்க தவிர்த்துட்டு வரோம். அதனால இன்னமும் பூஜை சிறப்பா இருக்குங்கிறத நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு சண்டை வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கிட்டு அந்த தப்பை உணர்ந்து மனசார மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பலன்களும் நமக்கு கிடைக்குது. நானும் பர்ஃபெக்டா இந்த எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம 100% இருக்க முடியாது. தவறுகள் பண்ண அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வாய்ப்பை தவற விடாம திருத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை முன்னேற்றத்துக்கான வழியை அவர் காட்டுவாருங்கிறதா என்னோட ஆன்மீகத்தோட தத்துவம். இது பாத்தீங்கன்னா காசு பணம் தர்றது, அதுக்கப்புறம் இவங்களோட நம்ம நல்லா இருக்கணும்னு பொறாமப்படுறது, இந்த எண்ணங்கள் இல்லாம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலே போதும். ஆண்டவனோட அருள் நமக்கு இருக்கும். இன்னைக்கு அம்பாளை நான் இப்படி அழைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம நான் கூப்பிடாமலே எதாச்சியா எங்க அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க. அவங்க வேற ஒரு விஷயமா வந்தாங்க. அது எதாச்சியா அவங்களும் அம்பாளை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் சாம்பார் வச்சு வெண்பொங்கலுக்கு நான் இப்ப நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். நாளைக்கு தான் தேங்காய் பழம்லாம் உடைக்கணும். அதே மாதிரி நாளைக்கு நிறைய பேர் வரனால நாங்க ஆள் வச்சு சமைக்க போறோம். அதனால நம்மளோட கையால செய்யணுங்கிறனால இன்னைக்கே நான் சக்கரை பொங்கல், வெண்பொங்கலும் வச்சு சாமிக்கு படைச்சு அதுவும் பாத்தீங்கன்னா அண்ணன் பசங்க, மாமியாரு, நானு எல்லாமே சாப்பிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மட்டும் சாப்பிடாம நம்ம சுத்தி உள்ள சொந்த பந்தமும் நம்ம கூட சாப்பிடும் போது நமக்கும் அதற்கான ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. அதனால எந்த ரூபத்துல வேணாலும் மகாலட்சுமி வரலாம். எங்க மாமியார் ரூபத்திலையும் வந்திருக்கலாம், எங்க அண்ணி ரூபத்திலையும் வந்திருக்கலாம், இல்ல எங்க அண்ணன் பொண்ணு ரூபத்திலையும்
வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். யார் வந்திருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதையை, பெண்களுக்குரிய மரியாதையை நம்ம நாளைக்கு கட்டாயம் கொடுக்கணும். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. கணவர் கையால நாளைக்கு நோன்பு கயிறு கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை தொடங்கிட்டு நீங்க வந்து நல்லபடியா வந்து வரலட்சுமி விரதத்தை வந்து நிறைவு செய்யணுங்கிறது என்னோட ஆசை. நானும் வந்து நல்லபடியா நிறைவு செய்வேங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இரவு வந்து நான் நிம்மதியா தூங்க போறேன். நீங்களும் வந்து சந்தோஷமா உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நல்லபடியா நிம்மதியா போய் தூங்குங்க. நாளைக்கு காலையில நம்ம நல்லபடியா பூஜை முடிச்சுட்டு நான் இதே மாதிரி சந்தோஷமா வீடியோ போடணுங்கிறத வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என் மாமனார் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாதனால அவர் வந்து வர முடியல. அதனால வந்து நான் மாமியார் மட்டும்தான் வந்தாங்க. நாளைக்கு என் குடும்பத்தில் என் நாத்தனார், மாமியார், மாமனார், அண்ணன், அண்ணி, அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்க சொந்த பந்தம் எல்லாம் வந்துருவாங்க. பழகினவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அதனால வந்து அவங்களையும் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் இல்லை லைக் பண்ணாலும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம பண்ணுறது சரியா இல்லை வந்து நம்ம போடுறது கரெக்டு தானா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பாக பண்ணுங்க. என்னோட பூஜை வந்து இப்படி தான் வந்து எளிமையாக நடக்கும். நாளைக்கு வந்து நான் வந்து எப்படிலாம் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணேங்கிறதையும் காட்டுவேன். என்னென்ன தாம்பூலம் வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் காட்டுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மகாலட்சுமி வரலட்சுமி தாயார் வந்து கலசத்துலையும் அந்த உருவமாகவும் வந்து அழகா வந்து குத்துவிளக்குக்கு நடுவில் அந்த மனையில உட்கார்ந்து இருக்கும் போது காண கண்கோடி வேண்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகா இருந்தாங்க. என் கண்ணை பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப வந்து நான் கண்ணு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்ன பண்றது, அந்த கிராஸ் பண்ணாலே அவங்கள பார்க்காம நகர முடியல. அழகிதான். உண்மையாலுமே நம்ம மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்றதுங்கிறது அது வந்து பொய் கிடையாது. அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு காண கண்கோடி பத்தாது, அப்படி ஒரு அழகு. அது மாதிரி என்னோட பூஜை வந்து இன்னைக்கு நல்லபடியா நிறைவேறிடுச்சு. நீங்களும் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை வைங்க. அந்த விநாயகர் அருளோடையும் அந்த துளசியோட அருளோடையும் அந்த குலதெய்வத்தோட அருளோடையும் நம்ம வரலட்சுமியோட அருளோடையும் பெருமாளோட ஆசீர்வாதத்தோடையும் நாளைக்கு நம்ம நல்லபடியா சாமி கும்பிட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்குவோம். அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.